ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை எல்லோரும் பொறுக்கி வைக்கிறாங்களா, ஒதுக்கி வைக்கிறாங்களா, குப்பையில் போடுறாங்களா? வாங்க, அதுக்காக தாங்க ஒரு ரெசிபி. இந்த கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, முடிக்கு முக்கியமாக ரொம்ப நல்லதுங்க. சரிங்கண்ணா, அதுக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்புங்க, பெரிய வெங்காயம் ஒரு நான் சின்னதாக இருக்கிறனால 6-7 போட்டிருக்கிறேன். பெருசாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும். 4 வரமிளகாய்ங்க. அவ்வளோதாங்க. பேஸ்ட்டாக அரைச்சதை கருவேப்பிலையும் பூண்டையும் நம்ம ஊற்றிடலாம். இதை நல்லா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கிட்டுங்க சாப்பாட்டு உள்ளே போட்டு கலர்றோம். அவ்வளோதானுங்க வேலை. இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்கிறக்கு. சரிங்கண்ணா, அவ்வளோதானுங்க. சாப்பாட்டை போட்டு கலரிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு தானுங்க முக்கியமாக கருவேப்பிலை எதில் வந்தாலும் பொறுக்கி வச்சுருவாங்க. வெள்ளரைக்கு முடை போட்டுட்டு நல்லது. நல்லா சாப்பிடுங்க. இது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.